மீண்டும் 7:30க்கு உங்களை வரவேற்கிறோம். என்னன்னா இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் சுத்தமாக சரியில்லை. சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான திட்டம்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருந்தோம். இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள், இலவசமாக பசுமாடுகளும் கன்றுகளும் கொடுக்கும் திட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்றத்துக்குமே ஆகாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு சுமையை மட்டுமே அதிகரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. யார் அவர்? மக்களுக்கு திமுக அரசில் என்ன சுமை அதிகமாயிருக்கு பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திமுக ஆட்சியில் அதிமுக கொண்டு வந்த நல்ல நல்ல திட்டங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக வரி அதிகப்படுத்துறது மட்டுமே வேலையாக பார்த்துனுங்கிறாங்க. வீட்டு வரி அதிகமாகிருச்சு, மின்கட்டணம் அதிகமாகிருச்சு, சொத்து வரி அதிகமாகிருச்சு, எல்லாத்துலேயுமே. அதுபோக டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி 1000 கோடி ரூபா ஊழல், அதை வேற குற்றச்சாட்டா இந்த இடத்துல முன் வச்சு பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். அதிமுக ஆட்சியினுடைய சாதனைக்கு ஒரு பெரிய மகுடம். அதிமுகவும் புரட்சி தலைவி அம்மாவும் கொண்டு வந்த தாலைக்கு தக்க திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். மடிக்கணினி வழங்குகிற திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். பசு மாடுகள் கன்றுகள் கொடுக்கின்ற திட்டத்தை நிறுத்திவிட்டு விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, புத்தக உயர்வு, அத்தனை பணிகளையும் அத்தனைக்கும் வரிகளை உயர்த்திவிட்டு மக்கள் திண்டாடுகிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு எல்லாவற்றையும் டாஸ்மாகிலே 10 ரூபாய் விலையேற்றி 1000 கோடி ரூபாய்க்கு கொள்ளையடிக்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு அங்கே மத்திய அரசாங்கத்தின் மூலமாக சோதனைகள் நடப்பது, அதை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை கூட ஸ்டாலின் அவர்களோ அல்லது அவர் மகன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யாருமே பேசவில்லை.